நம்ம எல்லாரையுமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிற ஹார்ட் பீட்டில் முன்னாடி ஒரு முக்கியமான ரோலில் நடித்த பிரதீப் ராஜ் தான் இன்றைக்கி கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நீங்கள் ஹார்ட் பீட்டில் ஒரு 10 ஷாட்டில் வந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட்டில் வந்திருந்தீங்க. அதோடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் சடனாக கிடச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிரதர். அது நாளைக்கு ஷூட்டுன்னா இன்றைக்கி வேறு ஒரு ஷூட்டில் இபி வந்து ஷாம் அவர் தான் கூப்பிட்டு கேட்டார். இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது, கண்டினியூஸாக ஒரு 4 நாள் இருக்கும், நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள், முக்கியமாக ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ப்ராம்ப்ட் இல்லாமல்னா என்ன, ஏன்னா அதில் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸு அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அது ப்ராம்ப்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இல்லாமல் கண்டினியூஸாக அப்படியே மெமரி பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஷூட் மட்டும் இருந்தது, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன், ஓகே பண்ணலாம் 4 நாள், ஓகே தான் பிரதர். அன்றைக்கி நைட்டே வந்து டைலாக்ஸ் அனுப்புனாங்க. ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது. ஒரு முக்கியமான சீன்ஸ் மட்டும் அனுப்புனாங்க. பட் மறுநாள் காலையில் போகும்போது ஒரு 4 சீன் மெயினான சீன் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் லென்த்தான டைலாக்ஸ் இருக்கிற சீன்ஸ் தான் கிடச்சிது. ஸோ ஆரம்பித்தோம், அப்படியே டைலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஏடிஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது கவுண்டர் டைலாக்ஸ் கொடுத்து நான் பேசி அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு சீனு ஷார்ட் வச்சுட்டாங்க. டேரக்டர் வந்து கூப்பிட்டு சின்ன மானிட்டர் பண்ணார். அது நிஜமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்தெந்த ஆர்டிஸ்ட் அந்த சீனில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கவுங்க டைலாகை பேச வச்சு ஒரு மானிட்டர் ஒன்று பார்த்துட்டு ஷார்ட்ஸ் போனோம். எனக்கு என்னென்னா அப்போ தான் டைலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் மற்ற பேருக்கெல்லாம் ஷார்ட்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன் எண்டில், அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க எனக்கு தெரியுதுன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எல்லா ஷார்ட்ஸும் போது நான் என்ன சொன்னேன், நானே கவுண்டர் டைலாக் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலான்றதுனால நானே எல்லா ஷார்ட்டுக்கும் நானே என்னோடய டைலாக்ஸை நான் கவுண்டர் டைலாக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட்ஸ் வச்சாங்க. ஒரு 2 டேக் போச்சு, நடுவில் ஒரு டேக் கட்டாச்சு, அடுத்து 2 டேக்கு. ஸோ அதில் கம்ப்ளீட் பண்ண பிரதர். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க ஹேண்டில் பண்ண விதம். ஹார்ட் பீட் சீரியஸ் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடிலாம் சன் டிவி இந்த மாதிரி பல டிவிகளில் போகிற நாடகங்கள் தான் பெருசு. அந்த சீரியஸ்ன்ற ஒரு கான்செப்டை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போனது வந்து ஹார்ட் பீட். ஆமாம், ஹார்ட் பீட்ன்றது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு விஷயம். அதில் ஒரு டாக்டராக நீங்கள் வந்து பயணித்த விதம், உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? டாக்டரான்றது எனக்கு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு பிரதர். ஏன்னா கேள்விப்படாத பேர், அதுவும் வாயில் வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு சீன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்ற இதில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்ட் பீட் நிறைய சீரீஸ் வருது. ஃபேமிலியாக உட்காந்து எல்லாமே பார்க்க முடியுதான்னா அதில் கொஞ்சம் எல்லாருமே உட்காந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ரத்தம் அது இதுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால. பட் ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரீச் ஆகிருக்கு பிரதர். எனக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் ஹமாம் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நான் ஆக்ட் பண்ணுறேன்றது அதில் தான் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸ் கழித்து ஹார்ட் பீட் 2ல் சின்ன பசங்க கூட நான் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ட்ராயிங்கு டான்ஸ் கிளாஸ்லாம். அங்கே வர பசங்கள்லாம், சார் நான் உங்களை ஹார்ட் பீட்டில் பார்த்தேன், நீ பார்ப்பியாடானே நாங்கள் எல்லாருமே உட்காந்து பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே நல்லா ரீச் ஆகிருக்கு பிரதர். ஸோ டாக்டராக பண்ணது எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு 5 நாள் ஷூட் போனது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ரெக்கக்னிஷனும் ரொம்ப நல்லாவே கிடச்சிது. நான் எதிர்பார்த்ததை விட நான் இவ்வளோ கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஏன்னா திடீர்னு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டின்றனால நான் எதிர்பார்க்கல. பட் நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஹார்ட் பீட் டீம்னாலே எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப நாங்கள் வந்து விளையாடிக்கிட்டு ரொம்ப ஷூட் டைமில் வேறு மாதிரி இருப்போம், நாங்கள் வெளியே வேறு மாதிரி இருக்கோன்னு எப்போவுமே அவங்களோட சமீப கால ஒரு பேட்டிகளில் நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே நேரடியாக பார்க்கும்போது அந்த களம் எப்படி இருந்துச்சு? அப்படி தான் பிரதர். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு பழக்கம் இல்லை இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோதான், பழக்கம் இல்லை. பட் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகுறாங்க எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நல்லாவே மிங்கிள் ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்க ஷார்ட் வரும்போது அந்த கேரக்டர் தான் பிரதர். அவங்க எமோஷ்னல், ஏன்னா அது நான் பண்ண போர்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் தான். அவங்க ஜாலியாக இருக்கிற இதெல்லாமே முடிஞ்சு ஃபுல்லுமே எமோஷ்னல் பார்ட் தான் அது. ஸோ அந்த ஷார்ட் இல்லாதப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி அந்த இது இல்லாமல் அந்த மூடில் மெயின்டைன் பண்ணுறாங்க.
ஃப்ரீயாக இருக்காங்க. பட் இந்த ஷார்ட்டு போகும்போது எமோஷ்னல் பார்ட்டு அப்படியே ஒருத்தர் டைலாகும் சரி, அவங்கவுங்க எமோஷ்னல் அவங்கவுங்க கேரக்டரில் இருந்ததும் சரி, ரொம்ப நல்லாவே அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க பிரதர். ஹார்ட் பீட் டீமுக்கு யார் வாத்தியாராக இருந்தாங்க, யார் அதை கொண்டு போய் அழகாக அவங்கள வந்து வடிவமைச்சது யார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் பிரதர். அதில் மெயின் வந்து தீபக் பிரதர், அவர் தான் ரைட்ரு. ஸோ அவங்களும் ஷியாம் இபி, அவங்க 2 பேர் தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு கேஸ்டிங் எல்லாமே பார்த்துருக்காங்க. டைரக்டர் அப்துல் வந்து ஹேண்டில் பண்ண விதம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணதுன்றது அவர் தான். எல்லாரையுமே கரெக்டாக யார் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஃப்ரேம் ப்ளஸ் இன்னொரு ஃப்ரேம் வைக்கும்போது எடிட்டாக கரெக்டாக பிளான் பண்ணுறாரு அவர். இந்த ஷாட்டுக்கு இந்த ஆங்கிள் வைக்கிறோன்னா இந்த டைலாக்லேருந்து போனால் போதும். அந்த கிளாரிட்டி இருக்குல்ல பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது, மிங்கிள் ஆக முடியுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் பிரதர். அப்துல் பிரதர் டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் 2026 ஹார்ட் பீட் எப்போ திருப்பி தேர்ட் பார்ட் வரும் அப்படின்றது தான். அது எப்போ வரும், அதுக்கான ஷூட்ஸு இதெல்லாமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் பிரதர். கொஞ்சம் டிலே ஆகி தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுன்றது கன்ஃபார்ம். பட் ஷூட்லாம் முடிஞ்சு இப்போ நான் என்னோடய சைட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் அதை எதுவும் சொல்ல முடியாது. டீம்லேருந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அதுக்கான விஷயங்களை வெளியிடுவாங்க பிரதர். ஹார்ட் பீட் வந்த பிறகு தான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய இதில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான் பிரதர் ஆரம்பித்தது. 2015 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தது. 2018 கஜினிகாந்த்னு ஒரு படம் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணது கேரியர். ஸோ இது வரைக்கும் ஒரு 29 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு படமுமே ஒரு பெரிய அனுபவம் தான் பிரதர். அதில் நம்ம ரெக்கக்னிஷன் கிடச்சதுன்னு கொஞ்சம் ஒரு ரோலாக பண்ணதுன்னு ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். லிஃப்ட்டு, யூகி, த ரோடு, ரிபபரி, அப்புறம் பாட்டல் ராதா, மாரிசன் படம், இப்போ ஹார்ட் பீட் பண்ணியிருந்தேன். இந்த இயரில் ஒரு 4 படம் நான் பண்ணது ரிலீஸ் ஆகிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த இயர் எண்டு வந்து ஒரு படம் உங்களது ரிலீஸ் ஆக இருக்குது, சிறை. அதில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம், எங்கள் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்த நாங்கள் பேட்ச்மேட்ஸ் ஒரு 5 பேர் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர், கிளாஸ்மேட்டு, கேமராமேன் மாதேஷ், டைரக்டர் சுரேஷ், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு முரளின்னு சொல்லி ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காப்புல, என் ஃப்ரெண்டு விஜய்ன்னு சொல்லி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு போலீஸ் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் பிரதர். ஒரு முக்கியமான சீனில் அந்த ரோல் ஒன்று வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார் நான் போக வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் கேரி பண்ணிவிட்டு அங்கே நடக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் கதை மூவ் ஆகி போகும் பிரதர். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலைநயமாக வந்து உங்களுடைய டிராயிங்காக இருக்கட்டும், உங்களுடைய நடன கலைஞராகவும் இருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறீங்க? நடனம்ன்றது வந்து மிகப்பெரிய கலை, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? டான்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் தான் பிரதர். சினிமா நடிப்பு எப்படியோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது டான்ஸில் தான் இது ஆச்சு. என்னென்னா காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கும்போது நான் நிறைய கார்ப்பரேட் ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். முத்துன்னு சொல்லி ஒருத்தர் கேலியாட்ஸ்னு ஒரு டீம் வச்சுருந்தாங்க. கண்டினியூஸாக ஷோஸ் பண்ணியிருந்தோம். நடுவில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சனா, கும்கி, இந்த படம்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன், கோமாளி, ஓமை கடவுளே, இதெல்லாமே ஃபுல்லாக 3D போர்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு நமக்கு இப்போ சினிமாவில் போகும்போது விஎஃப்எக்ஸ் போர்ஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இன்னொன்று இன்றைக்கி முடிக்கணும் நாளைக்கு முடிக்கணுன்னும் போது ஏதாவது ஷூட் வந்துச்சுனாலோ ஆடிஷன் வந்ததுனாலோ நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் நான் ஆல்டர்னேட்டிவாக சர்வைவலுக்காக சூஸ் பண்ண விஷயந்தான் கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. டிராயிங் நம்ம காலேஜ் படித்தோம், டான்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று ஒரு 1.5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். பசங்க வராங்க, நிறைய பசங்க வராங்க. என்னென்னா டீச்சிங்கில் கொஞ்சம் சின்ன பசங்க அவங்க கூட பழகிறது அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும். நம்ம ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இல்லாமல் இந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகிறது, அவங்க பேசும்போது நமக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு அந்த மாதிரி அவங்க கூட மிங்கிள் ஆகிறது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும் பிரதர். அது இன்றைக்கி படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிறதும் மிக கடுமையான உழைப்பு வச்சு தான் அங்கே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளே வந்தீங்க?
கரெக்ட் தான் பிரதர். என்னென்னா நம்ம விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கான்டாக்ட்டு எனக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. அதேமாதிரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சினிமாவில் எல்லாமே சினிமா ஆசையில் சேர்றவங்க தான் முக்கால்வாசி நம்ம இதில் காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து டைரக்ஷன் ஒருத்தவங்க, கேமராமேன் ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்திருப்பாங்க. எனக்கு மாதேஷ்னு சொல்லி ஒருத்தர், அவர் மூலமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் சுரேஷ்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர், அவர் மூலமாக பண்ண பண்ணேன். என்னென்னா ஒன்றுமே ஆடிஷன் போயிட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா, ஷூட் டேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த ஷூட் டேட்டில் அது நடக்குமா, நிறைய நடக்காமல் இருந்தது இருக்குது, நடக்காமல் இருந்தது அந்த படம் ட்ராப் ஆனது அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, கெட்ட மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நடக்காமல் போய் ஏமாற்றமான விஷயமும் நிறைய நடந்திருக்கு பிரதர். ஸோ ஒரு ட்ராவலாக அப்படியே ஒரு விஷயமும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் தேவையில்லை, அதே மாதிரி ரொம்ப ஆசை வச்சுருவோம் இல்லையா ஒரு விஷயம், அந்த மாதிரியும் இல்லாமல் டே பை டே ஒரு விஷயமா கிடைச்சா நல்லது, கிடைக்கலையா நெக்ஸ்ட், அந்த மாதிரி போனோம்னா பெட்டராக இருக்குன்ற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கு பிரதர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இந்த விஸ்காம்னு வந்த பிறகு, அந்த கோர்ஸ் வந்த பிறகு ஏராளமானவர் வந்து இதில் வந்து நிறைய ஃபீல்டுக்குள்ளே வராங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து போனாங்க அப்படின்னவங்க பாதி பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல பிரதர். எனக்கு என்னோட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோன்னும் போது சர்வைவலுக்காக ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணிடணும் பிரதர். ஃபஸ்ட்டு அந்த விஷயம் அதை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸ்லோவாக. ஸோ உங்களோட டெய்லி வாழ்க்கைன்றது பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கிடைக்கிற வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். 10 நாள் சும்மா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் 10 நாள் கண்டினியூஸாக ஷூட் இருக்கும், ஒரு மாதம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை நம்பி இருக்காமல் சர்வைவல் நம்ம நம்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிடைக்கிற அதாவது சின்னது பெருசுன்னு பார்க்காம கிடைச்சாலே பெருசு, கிடைச்சிதா அதுவே பெருசு, அதில் நம்ம எந்த அளவுக்கு இன்புட் போட முடியுமோ போட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான விஷயம் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது பிரதர். அது நான் பார்க்குறேன், சில விஷயம் நடந்து அது ஒரு டைம் நம்மளுக்கு கை கொடுக்கும். பட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்காம இன்றைக்கி கிடைக்கிற விஷயத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். டைவர்ஷன் இல்லாமல், நிறைய டைவர்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. 2026 எத்தனை படங்களுக்கு நீங்கள் வந்து கமிட் ஆகிருக்கீங்க? அடுத்து உங்கள் ட்ராவல் எப்படி இருக்கு? இப்போ எல்பிடபிள்யூன்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஹாட் ஸ்டார்லேயே வரப்போகுதுங்க பிரதர். அதில் ஒரு சின்ன கேர்ள்ஸ் டீம் கோச்சாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். சர்தார் 2ல் கார்த்தி சார் டீமில், ராய் ஏஜென்ட் டீமில் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆகணும். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, அதில் செகண்ட் சீசனில் ஒரு சின்ன ரோல் ஒன்று கமிட் ஆகிருக்கேன் பிரதர். ஸோ இப்படி தான் ட்ராவல் போயிட்டுருக்கு. மற்றது அப்படியே ஆடிஷன்ஸு எல்லாம். டான்ஸ்னாலே வந்து பிரபுதேவா தான். உங்களில் பிரபுதேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து தான் நீங்கள் வெளியே போகிறீங்க. ஸோ பிரபுதேவாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிதா? இன்னும் டச்சில் வச்சுருக்கீங்க? ஏன்னா டான்ஸ் மாஸ்டர்னும் போது அவரோட டச்சில் இன்னும் இருக்கீங்களா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அவரை வந்து நான் 2012 and 13 நான் அவரை நேரில் போய் பார்த்துருக்கேன். ஊரில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டீம் மூலமாக வந்து அது என்னென்னா ஒரு வருஷம் வந்துட்டு அவரோட ஃபோட்டோஸ் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பர்த்டேக்கு 2 வருஷமே அவரோட பர்த்டேக்கு போய் மீட் பண்ணியிருக்கேன். 2வது வருஷம் ஃபோட்டோவை காமிச்சு அது மேலே சைன் வாங்கி அது இன்னுமே என்கிட்ட பத்திரமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களில் யார் அடுத்த பிரபுதேவான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது விஜய் டிவியில். அதில் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டோம். செலக்ட் ஆகி ஒரு 7-8 ரவுண்ட்ஸு ஸ்ரீதர் மாஸ்டர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ அவருக்கு என் பேர் தெரிஞ்சு நல்லா பண்ணுவியே, ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர அளவுக்கு பண்ணேன்னு கேட்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்தேன் பிரதர். அப்போ தான் என்னோடய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு, ஒர்க்கு கிடச்சிது. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இல்லை, நீங்கள் ஆரம்பித்த கேரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து டான்ஸில் ஆரம்பிச்சுட்டு அதிலிருந்து ஜம்ப் ஆகி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை பிரதர். டான்ஸுன்றது அது ஒரு பேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் ஆக்டிங்கும். பட் ஆக்டிங் தான் எனக்கு முழுமையாக என்னோட என்ன சொல்கிறது, நம்ம எண்ணம் எல்லாமே முழுமை அடையும்னா அது வந்து ஆக்டிங்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. பட் டான்ஸுன்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம டிராயிங் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டான்ஸ் பிடிக்கும். பட் நம்ம போய் சேரணும்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அது வந்து எனக்கு ஆக்டிங்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் டான்ஸு இதெல்லாமே என்னோட பேஷனாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் பிரதர். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். உங்களில் யார் பிரபுதேவான்றது ஒரு பெரிய வாய்ப்பு. சர்தார் படம்ன்றது அதை விட ஒரு நல்ல வாய்ப்பு. கும்கியில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிஜே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ஒரு பெரிய வாய்ப்பு.
இதெல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தீங்க? இப்போ பிரபுதாஸ் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு ஒரு ஸ்டேஜில் கிடச்சிது. அது ஹரிக்குமார் சார், ஸ்ரீதரன் மூலமாக. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சீன், அவர் வந்து என்ன ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சீன் தான். அப்போ நான் அவர்கிட்ட நான் அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போயிட்டு, அவர் ஞாபகம் இருக்காது இல்லையா, ஸோ ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சார் நான் உங்களை வந்து ஒரு 2 முறை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் நீங்களும் சினிமாக்கே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அந்த ஒரு மொமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட நம்ம பார்த்து வியந்திருக்கோம். டான்ஸ் அவர் தான் இன்ஸ்பிரேஷனு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவர் கூட அவரோட ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் சிறையில் வந்து விக்ரம் பிரபு சார் கூட காம்பினேஷனில் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அதில் என்னென்னா அவருக்கு கூட அவர் நடித்த ஃபஸ்ட்டு படம் கும்கியில் வந்து நான் சிஜி ஃபுல்லுமே டேரக்டர் கூட உட்காந்து ஸ்டோரி போர்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான ஷார்ட்ஸ்லாம் நான் 3D போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் அவர் வந்து கையில் வந்து தம்பிராமையா சாரோட கால் வந்து 2மே அவர் கைக்கு வந்துடும். ஸோ அது க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது நான் தான் சிஜி பண்ணது. அதை வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு டைம் கிடச்சிது நாங்கள் பேசுகிறதுக்கு. ஸோ விக்ரம் பிரபு சார்கிட்ட நான் அதை பற்றி சொன்னேன். சார் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து கும்கியில் வந்து நீங்கள் 2 காலையும் வச்சுட்டு இப்படி பண்ணியிருப்பீங்க, அந்த இது வந்து க்ரீன் மேட் இது ஒர்க் பண்ணதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணார். என்னென்னா அதில் கையெல்லாம் எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்குங்க, நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னாரு. அது இருந்தது, கையிலலாம் அவருக்கு அடிபட்டிருக்கும். இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது, அந்த இடம் அது இது எல்லாமே, ஏன்னா நெருப்புலாம் இருக்கும் அது. ஸோ அதில் நான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நானும் பண்ணேன் அப்படின்றத அவர் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. சர்தார் 2 பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் மூலமாக தான் போயிட்டு செலக்ட் ஆனது. அதை என்னை வேறு ஒரு ரோலுக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு மிலிட்ரியில் ஹெட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷூட் போயிட்டு என்னென்னா அன்றைக்கி ஃபுல்லுமே அந்த ரோலுக்கான இது எடுக்கவே இல்லை. இங்கேருந்து திருப்பதி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, இந்த மாதிரி ரோலு அப்படின்னு சொல்லி. ஃபுல் நைட் போகிற மாதிரி ஷூட்டு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் தெரியும், இல்லை இந்த ரோல் வந்து நீங்கள் இல்லை, இந்த ரோலே எடுக்கலை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வேறு ஒரு ரோல் இருக்கும், நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து மறுபடியும் கால் பண்ணி, இது வேறு ஒரு ரோல் ராஜன் டீமில் ஒரு ஆளாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக கால் பண்ணி கூப்பிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 13 நாள் ஷூட் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்தி சார் கூடவும் இருக்கும், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாகவும் கொஞ்சம் சர்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாமும் இருக்கும். எண்டில் மைசூரில் மோஸ்ட்லி ஷூட் போச்சு. அந்த இடத்துல 1-on-1 அவர் கூட நின்று பேசுகிறதோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாமும் இருந்தது. நல்லா ரொம்ப ஜாலியான டைப்பு அவர். ரொம்ப டென்ஷன் வச்சுக்க மாட்டார், ரொம்ப ஜாலியாக பழகுவார், ரொம்ப ஈஸியாக. இப்போ நம்ம ஏதாவது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா கூட ஈஸியாக சொல்லுவார், இது இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய மனிதர் அவர். லாஸ்ட்டாக அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் லாஸ்ட் டே ஷூட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லி நல்லா பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருந்தார். ரொம்ப ஹாப்பி. அமரன் படத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே மிலிட்ரி மேனாகவே மாறிட்டு இருப்பார். பயங்கர பாடி கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி ஒரு மிலிட்ரி மேனாகவே மாறிட்டு இருப்பார். இப்போ சர்தார் 2ல் உங்களுக்கு வந்து இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்து ஒரு ஷூட்க்கு போகிற டைமில் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, உங்கள் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? இப்போ ராய் ஏஜென்ட்டுன்னும் போது நம்ம எப்படி இருப்பாங்கன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். நம்ம படத்தையெல்லாம் பார்த்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும். பட் நம்ம அங்கே போயிட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆகும்போது டைரக்டர் சைட்லேருந்து என்ன இன்புட் கொடுத்தாருன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக, இப்போ போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு அந்த மாதிரிலாம் பாடியில் வச்சுக்காதீங்க. ராய் ஏஜென்ட்ன்றவங்க ரொம்ப மக்களோட மக்களாக கலந்து அந்த மாதிரி தான் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகட்டும், அவங்க பழகிற விதமாகட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தால் போதும் பாடி லாங்குவேஜாக பார்க்கும்போது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அந்த இன்புட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், நாங்கள் ஒரு 4 பேர் இருப்போம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி அவங்கவுங்க பாடி லாங்குவேஜ், நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம், இப்படி போகலாம், இப்போ நம்ம பேசும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கை வச்சுக்கோங்க, நம்ம கை இல்லாமல், அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிவிட்டு அந்த ஷார்ட்ஸ் இப்போ சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப ஸ்டிஃபாக பாடி வச்சுட்டு இல்லாமல் அந்த மாதிரி மூடை மட்டும் கேரி பண்ணிவிட்டு பாடி லாங்குவேஜாக ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி போகிற மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போது பெரிய படங்கள் அப்படின்னு வந்தாலே இன்ச் பை இன்ச்சு வந்து டேரக்டரும் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா எல்லாருமே நமக்குள்ளே ஒரு கனெக்ட் ஆகி பண்ணலான்ற அதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா? இல்லை பிரதர், டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அவருக்கு ஷார்ட் நல்லா வரணுங்கிறது தான் அவரோட எய்ம். ஸோ அதனால் அவர் சொல்லிவிடுவார், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் சொன்னோம்னா அவர் ஓகே கரெக்டாக இருக்கும்னா சொல்லுவார். அந்த மாதிரி இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற இதில் மித்ரன் சார் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததில்லை. பெஸ்ட்டாக வரணுங்கிறதுல தான் ட்ரை பண்ணுவார். இப்போ செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க,
ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னு ஃபுல்லுமே லோட் பண்ணியிருப்பாங்க. டம்மி தான், பட் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எடுத்து வச்சு சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாமும் சும்மா கொஞ்சம் ஃபன்னியாக அந்த மாதிரியும் நடந்துச்சு. அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துச்சு. ஒரு நல்ல கதை, நல்ல படம் அப்படிங்கிற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் படம் பார்க்கும்போது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் போனோம்னா பெட்டராக இருக்கும் brother. அது ஒரு கமர்ஷியல் படமாக எதிர்பார்த்து போகிறதுன்றது கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த ஒரு நல்ல படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலோட போனோம்னா நிச்சயமாக ஏமாற்றம் இல்லாமல். டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா பிரபுதேவா, அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க. இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு எந்த ஹீரோவை வந்து நீங்கள் ரோல் மாடலாக வச்சு இந்த களத்தில் இறங்குனீங்க? கமல் சார் ரொம்ப முக்கியமான ரோல் மாடல் பிரதர். என்னென்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் சித்தப்பா ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 சித்தப்பா இருக்காங்க. அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பீரோ இருக்கும் சின்ன வயசில். அந்த கட்டப்பீரோ ஃபுல்லுமே சின்னதாக அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஒன்று ஒட்டி அவரோட வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு படம் போய் பார்க்குறாங்க, அதே மாதிரி அவரை மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு போவாங்கன்றது ஒரு விஷயம். அதை தாண்டி பீரோ ஃபுல்லுமே சின்ன ஒரு மையம்னு ஒரு புக் ஒன்று வச்சுருந்தார், நடத்திட்டு இருந்தார். அதில் வர போஸ்டர்ஸ் ஃபுல்லுமே, வீடு ஃபுல்லுமே கமல் ஃபோட்டோ, கமல் சார் ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லுமே நிரம்பியிருக்கும். ஸோ அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பார்த்து அதில் அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பிரதர். நான் 6th படிக்கும்போது குணா படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு சித்தப்பா தான் கூப்பிட்டு போனார். அதில் வந்து அந்த குருவி இறந்து போகிற சீன் ஒன்று வரும். அதில் தியேட்டரில் ஃபுல்லுமே ரொம்ப அழுதுட்டேன் நான். அது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குணா படத்தில் அந்த பாட்டை வந்து பாட்டு புக்கு வச்சு பாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி அவரோட வாய்ஸ் ட்ரை பண்ணுறது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அந்த வாய்ஸு, இது எல்லாமே சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கோம். விருமாண்டி படம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான படம் அவரோட கெரியரில். ஸோ அதில் அவர் தூங்கிட்டு இருப்பார் கோர்ட்டில். அப்போ வந்து ஒருத்தவங்க எழுப்புவாங்க. எழுந்துக்கும் போது நம்ம நேச்சுரலாக நடிக்கணுன்றதை தாண்டி அவர் வந்து அந்த உண்மையாகவே தூங்கியிருந்து எழுந்தால் எப்படி இருக்குமோ அது ஆச்சரியமாக இருந்துச்சு. யாரும் பண்ணாததை புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது அது எல்லாமே. இப்போ பிரபுதேவாவும் எனக்கு ஒரு ஆக்டிங்கில் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சின்ன டீட்டெயில்ஸ்லாம் அவரோட இந்த ஜிம் கேரியை ஃபாலோ பண்ண மாதிரியான சில டீட்டெயில்லாம் அவர் பண்ணுவார். இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்த படம் காதலா எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அந்த ஃபன்னாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே போகும். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு படம்னு சொல்லணும்னா மைக்கேல் மதன காமராஜன். ஆக்டிங்காகவே வேறு நம்ம இவங்க தான் அப்படின்றது படம் ஃபுல்லுமே நமக்கு எங்கேஜிங்காக இருக்கும். அதே டைமு ஆக்டிங்காகவும் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறது நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. அவர் வாய்ஸில் கொடுத்த ஒரு மாடுலேஷன் ஒருத்தருக்கும் வேறு மாதிரி எந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டுக்கு அவர் எஃபர்ட் போடுறாருன்றது அது எல்லாமே கொஞ்சம் நம்ம எடுத்து பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு நிறைவாக பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ கமல் சார் வந்து முக்கியமான இன்ஸ்பிரேஷன் பிரதர் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் மேலும் வந்து திரைத்துறையில் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.